வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி கோகோனட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். முதல்ல கடாய் எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். இல்லைனா எண்ணெயில் டேரெக்டாக போடுறதுனால வறுக்காத வேர்க்கடலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். நான் இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரித்து எடுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பில் வச்சுட்டு வேறு எந்த வேலையிலும் செய்யக்கூடாது. இதுலேயே நல்லா வறுத்து எடுக்கணும். இல்லைன்னா உடனே அடி பிடிச்சிரும். நம்ம சுரண்டி சுரண்டி வறுத்து எடுத்துட்டா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் உடனே கிடச்சிரும். ரொம்ப நேரம் ஆகாது சமைக்க. ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல் பேக் பண்ணுறதுக்கு. தேங்காவை நல்லா வறுக்கணும். இல்லைன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே சாதத்துக்கு தேவையான உப்பு அதில் போட்டுக்கணும். இப்போ போட்டால் தான் சாதம் போட்டு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அப்புறம்தான் மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கிறப்ப மிக்ஸ் பண்ணோம்னா குழஞ்சி போயிடும். வெறையாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சாதம் ரெடி பண்ணிடலாம். சாதம் வடித்து ஆற வச்சுட்டா போதும். இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் போட்டுக்கோங்க தேங்காய் வறுக்கிறப்ப. கோகோனட் ரைஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முந்திரி பருப்பை பொரித்து அதுக்கு மேலே தூவிட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.